ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம திணையை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம திணையை யூஸ் பண்ணி செய்ய போகிற டிஷ் நேம் வந்து திணை சீஸ் பால். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திணை சீஸ் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். திணை சீஸ் பால் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் கிரம்ஸு, 1 கப் திணை அரிசி, கரம் மசாலா, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், தேவையான அளவு உப்பு, சீஸ், 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். நாம் எடுத்த 1 கப் திணை அரிசியை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ். திணையை யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட கண் பார்வை தெளிவாக தெரியும், நம்மளோட தோல் வந்து பளபளப்பாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஊற வச்ச திணை அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். திணை அரிசியை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற திணை அரிசியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நாம குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திணை அரிசி எப்படி வெந்து வந்திருக்குன்னு. நாம வேக வச்ச திணை அரிசியை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச திணை அரிசியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி மசிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சாதத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நாம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையில் அந்த மசாலாலாம் ஒட்டாம வர்றதுக்காக லைட்டா நெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த மசாலாவை எடுத்து ஒரு பால் சைஸுக்கு உருட்டிக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சைஸ் பீஸை கட் பண்ணி நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த மாவுக்கு நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து ஃபுல்லாக நல்லா உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டையை பிரெட் கிரம்ஸில் சுற்றிலும் தடவி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி பிரெட் கிரம்ஸில் உருட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் திணை சீஸ் பால் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம்.
நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சிருக்கிற திணை சீஸ் பாலை போட்டுக்கலாம் எண்ணெயில. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கலாம். அப்பதான் அது ப்ரௌன் கலர்ல எல்லா சைடும் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா உள்ள இருக்கிற சீஸும் மாவும் நல்லா வேகாம இருக்கும். அதனால எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திணை சீஸ் பால் நல்லா வெந்துட்டு இருக்கு. எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரௌன் கலர்ல வெந்திருக்கு. உள்ளேயே நல்லா வெந்திருக்கும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா திணை சீஸ் பாலும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுவையான ருசியான திணை சீஸ் பால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். நம்ம திணை சீஸ் பாலை நல்லா கட் பண்ணி பார்க்கலாம். அதில் சீஸ்ல எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. அதில் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.